நான் குழந்தை பெற்றுக்கணும் சீக்கிரமாக படத்தை முடிங்க அப்படின்னு ஏற்கனவே திரைப்படத்தில் நடிக்கும்போது நடிகை சமந்தா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதனால நாகசீதனாவும் சமந்தாவும் பிரிஞ்சாங்க அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு கேள்வி கேட்டு வர்றாங்க. என்ன நடந்துச்சு என்ன அப்படிங்கிறவங்க முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை சமந்தாவும் நாகசீதனுக்கும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இவங்க 2 பேரும் 7 வருடம் நட்பாக பழகியிருக்காங்க. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகுதான் இவங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க. சமந்தா அவங்க விவாகரத்து பெற்று பிறந்ததுக்கப்புறம் சமந்தாவை பற்றி நிறைய செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனால் சமந்தாவால் எதையுமே கண்டுக்கல. சமந்தா பிரபல நடிகர் ஒருத்தரை காதலிக்கிறாங்க அப்படின்னு சமந்தாவால் குழந்தை பத்துக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால தான் விவாகரத்து முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னும், அதாவது சமந்தா திரைப்படத்தில் நடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பரப்பி விட்டாங்க. ஆனால் நடிகை சமந்தா அதெல்லாம் எதையும் கண்டுக்காம தன்னுடைய உடல்நிலை பிரச்சனையும் ஏற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்க. அதாவது நடிகை சமந்தாவுக்கு அவங்களுடைய கணவரான நாகசீதனை பிரிஞ்சதை தாங்கிக்கவே முடியலை. நமக்கு வியாதி வந்திருக்கிற இடத்துல நம்மளை இப்படி தனியாக விட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பல மனவேதனையோட தான் கடந்து வந்திருக்காங்க. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் எல்லாம் இப்போ நடிகை சமந்தாவுக்கு ஆறுதலாக பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இன்னும் சொல்லப்போனா நடிகை சமந்தா என்னால் குழந்தை பத்துக்க முடியாது அப்படின்லாம் எதுவுமே சொல்லலையா. சாகுதலம் திரைப்படத்துக்கு ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும்போது கூட சீக்கிரமாக அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பை முடிச்சிருங்க, நான் குழந்தை பத்துக்க முடிவு பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்ச நாள் சினிமாவில் நடிக்காமல் விலகி இருக்க போகிறேன், குழந்தை பத்துக்கிட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு தான் இவங்களுக்கு மயோடியஸ் நோய் வந்திருக்கு. அதன் பிறகு தான் நாகசைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அந்த சமயத்தில் சமந்தாவுக்கு என்ன முடிவு இருக்குன்னு தெரியாமல் பிரிஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் நாகசீதனுக்கும் நடிகை சோபிதாவுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. அதாவது நாகசீதன் சமந்தாவுக்கும் பிரிஞ்சதுக்கு காரணமே சமந்தா திரைப்படங்களில் ரொம்ப கவர்ச்சியாக நடித்தாங்க, அதனால தான் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தற்சமயம் சோபிதா அதோட ரொம்ப கவர்ச்சியாக நடிக்கிறாங்களே, இப்போ அவங்க குடும்பம் இதை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு இப்போ சமந்தாவுக்கு ஆறுதலாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இப்போ நாகசீதனை பலரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.